செங்கோட்டையன் அதிமுகவினுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவர். திரு தராசு ஷாம் குறிப்பிட்டது போன்று அதிமுகவினுடைய தலைவர்கள் மிக முக்கியமாக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா உள்ளிட்டவர்களுடைய அந்த சுற்றுப்பயணம் திட்டத்தை வகுக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார். இவருடைய முடிவு என்னவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. சார்ந்த கருத்தை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்கே நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். திரு செங்கோட்டையன் என்ன முடிவெடுக்க போகிறார் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. மனம் திறந்து பேச போகிறேன் என்றால் தன்னுடைய மனக்கசப்பை அவர் பகிர்வதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது என்ற கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. உங்களுடைய பார்வை என்ன? அவருடைய மனத்தை 2017 அவர் திறந்திருக்கணும். அது திறக்கல. அந்த டைம்ல திறக்காத இப்ப திறக்க போறான்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு நல்ல அரிய வாய்ப்பா இருந்தது. ஒரு முதலமைச்சருக்கான வாய்ப்பு. அதற்கான அவர்கள் தாராளமாக முன்னெடுப்புகளை செய்திருக்கலாம். ஜெயலலிதா இருந்த காலத்துல ஏன் செங்கோட்டையனை தள்ளி வைத்தார்கள் என்றால் வேற ஒன்றும் கிடையாது. அவரை ஒரு முறை உட்கார வைத்து விட்டால், அதாவது எதுக்கு ஓ பன்னீர்செல்வத்தை அந்த சீட்ல உட்கார வச்சாங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. இவரை உட்கார வச்சா அவர் எந்திரிக்க மாட்டாருங்கிற காரணத்தால் மட்டும்தான் அவரை ஒதுக்கி வைத்தார். நிச்சயமாக செங்கோட்டையன் என்ற அந்த நபர் நிச்சயமாக ஒரு கேப்பபிள் நபராகத்தான் இருக்கிறார். நிச்சயமாக அதிமுகவை வழிநடத்தக்கூடிய ஒரு நபராகத்தான் இருக்கிறார். ஆனால் அதையெல்லாம் விட்டு போட்டு இவர் போய் பிஜேபி கிட்ட போய் சரணடைவதை போல எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு சென்று அந்த பாஜக தலைமையை சந்தித்த பிறகு இவர் போய் தனியாக சந்திக்க வேண்டிய அந்த அவசியம் எல்லாம் இல்லை என்று நான் கருதுகிறேன். இங்கே அதிமுகவினரிடம் அவர் ஒர்க் செய்ய வேண்டுமே தவிர ஏதோ பாஜகவினுடைய தயவினால் அவர்களுடைய ஆசையினால் இங்க அதிமுக தலைமையில் உட்கார்ந்து விடலாம் என்று நினைத்தார். அது நடக்கவில்லை. இப்போது அதிமுகவுக்குள்ளால சில குமரல்கள் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் டிடிவி தினகரன் போர்க்குடியை தூக்கி இருக்கிறார். ஓபிஎஸும் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதை ஒட்டி வருகின்ற ஒரு விஷயமாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. இது ஒரு கோஆர்டினேட்டட் எஃபர்ட்டாக நான் பார்க்கிறேன். ஒரு பக்கம் டிடிவி தினகரன், இன்னொரு பக்கம் செங்கோட்டையன் செய்து கொண்டிருக்கிறார் என்றுதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. நன்றி திரு ஆர்கே. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நேரலையில் பார்க்கலாம். அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேர் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே அதுவரையும் நீங்கள் பொறுத்திருந்து எனக்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மீண்டும் தலைமை மீது அது அதிருப்தியாக சார். கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடத்துறீங்களா சார்? நீங்கள் அத்தனை பேர் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே அதுவரையும் நீங்கள் பொறுத்திருந்து எனக்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மீண்டும் தலைமை மீது அது அதிருப்தியாக சார். கோபிச்செட்டிப்பாளையம் கழக அலுவலகத்தில் நான் மனந்திருந்து பேசப் போகிறேன். அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேர் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே அதுவரையும் நீங்கள் பொறுத்திருந்து எனக்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மீண்டும் தலைமை மீது அது அதிருப்தியாக சார். கோபிச்செட்டிப்பாளையம் கழக அலுவலகத்தில் நான் மனந்திருந்து பேசப் போகிறேன். அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேர் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே அதுவரையும் நீங்கள் பொறுத்திருந்து எனக்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மீண்டும் தலைமை மீது அது அதிருப்தியாக சார். கோபிச்செட்டிப்பாளையம் கழக அலுவலகத்தில் நான் மனந்திருந்து பேசப் போகிறேன். அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேர் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே அதுவரையும் நீங்கள் பொறுத்திருந்து எனக்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மீண்டும் தலைமை மீது அது அதிருப்தியாக சார். கோபிச்செட்டிப்பாளையம் கழக அலுவலகத்தில் நான் மனந்திருந்து பேசப் போகிறேன். அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேர் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே அதுவரையும் நீங்கள் பொறுத்திருந்து எனக்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மீண்டும் தலைமை மீது அது அதிருப்தியாக சார். கோபிச்செட்டிப்பாளையம் கழக அலுவலகத்தில் நான் மனந்திருந்து பேசப் போகிறேன். அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேர் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே அதுவரையும் நீங்கள் பொறுத்திருந்து எனக்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மீண்டும் தலைமை மீது அது அதிருப்தியாக சார். கோபிச்செட்டிப்பாளையம் கழக அலுவலகத்தில் நான் மனந்திருந்து பேசப் போகிறேன்.
அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே அதுவரையும் நீங்கள் பொறுத்திருந்து எனக்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மீண்டும் தலைமை மீது அது அதிருப்தியா சார்? கோபிச்செட்டிப்பாளையம் கழக அலுவலகத்தில் நான் மனதிலிருந்து பேசப் போகிறேன். அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே அதுவரையும் நீங்கள் பொறுத்திருந்து எனக்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மீண்டும் தலைமை மீது அது அதிருப்தியா சார்? கோபிச்செட்டிப்பாளையம் கழக அலுவலகத்தில் நான் மனதிலிருந்து பேசப் போகிறேன். அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே அதுவரையும் நீங்கள் பொறுத்திருந்து எனக்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மீண்டும் தலைமை மீது அது அதிருப்தியா சார்? அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களிடத்தில் 5ஆம் தேதி கோபிச்செட்டிப்பாளையம் கழக அலுவலகத்திலிருந்து தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்கப் போவதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். செப்டம்பர் 5ஆம் தேதி மனம் திறந்து தான் பேசப் போவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கோபிச்செட்டிப்பாளையம் அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்திக்கவிருப்பதாகவும் காலை 9 மணிக்கு அவர் சந்திப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவில் அதிருப்தியிலிருந்து வருவதாக கூறப்படும் நிலையில் செய்தியாளர்களை சந்திக்கவிருப்பதாக அவர் செய்தியாளர்களிடத்தில் தற்போது தெரிவித்திருக்கிறார். செப்டம்பர் 5ஆம் தேதி தான் மனம் திறந்து பேசப் போவதாகவும் அப்போது செய்தியாளர்களை சந்திக்கவிருப்பதாகவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார். 5ஆம் தேதி என்று கோபிச்செட்டிப்பாளையம் கழக அலுவலகத்தில் நான் மனதிலிருந்து பேசப் போகிறேன். அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே அதுவரையும் நீங்கள் பொறுத்திருந்து எனக்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மீண்டும் தலைமை மீது அது அதிருப்தியா சார்? என்ன டைம் சார்? சார் 5ஆம் தேதி எத்தனை மணிக்கு சார்? சார் எத்தனை மணிக்கு? 9 மணி. அன்னைக்கு கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம். இல்ல அன்னைக்கு கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடத்துவீங்களா சார்? செய்தியாளர் சந்திப்பால் ஆலோசனை கூட்டமா சார்? ஆலோசனை கூட்டமா இல்ல செய்தியாளர் சந்திப்பு? செய்தியாளர் சந்திப்பு தான் சார். 5ஆம் தேதி என்று கோபிச்செட்டிப்பாளையம் கழக அலுவலகத்தில் நான் மனதிலிருந்து பேசப் போகிறேன். அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே அதுவரையும் நீங்கள் பொறுத்திருந்து எனக்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மீண்டும் தலைமை மீது அது அதிருப்தியா சார்? என்ன டைம் சார்? சார் 5ஆம் தேதி எத்தனை மணிக்கு சார்? சார் எத்தனை மணிக்கு? 9 மணி. அன்னைக்கு கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம்.